ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ தான் புதுசாக வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி லைக் போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 2026 காமன் ஆனுவல் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் 9th ஸ்டாண்டர்டோடது சோசியல் சயின்ஸ் பார்க்க போகிறோம். இதான் வரப்போகுது 13ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026 இதுதான் வரப்போகுது கன்ஃபார்ம். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மொதல் பார்க்க போகிறது பார்ட் 1 சூஸ் 14 புக் பேக் மட்டும் படிச்சிங்கனாலே 14 எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு பார்ட் 2 10 கொஸ்டின் எழுதணும். அதில் 10 எழுதணும், 14 கொடுத்துருப்பாங்க. அதில் 10 எழுதணும், 28வது ஒன் கம்பல்சரி. இதில் என்னென்னலாம் கேட்டிருக்காங்க இங்கே பாருங்கள். போஸ்ட்கோலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த கிளைமேட்டு மேப்பெல்லாம் ஜாகிரஃபி. இந்த டி வந்து ஹிஸ்ட்ரி, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டி 18வது ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆனவனா கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்து டெமோக்ராட்டிக், இது வந்து இதுலேருந்து கேட்டிருக்காங்க, சிவிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 2 மார்க் போகலாம். நெக்ஸ்ட்டு ப்ரெஷர் குரூப்பு, மைக்ரேஷன், ரீசன் ஃபார் மைக்ரேஷன் அதிகமாக கேட்குறாங்க. இந்த 26வது ஒன் கம்பல்சரியில் கூட இந்த வாட்டி கேட்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரீசன் ஃபார் மைக்ரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த மணி லெசன் இருக்கும் தெரியுமா எக்கனாமிக்ஸில், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேருந்து கம்பல்சரி 2 மார்க் கேட்கலாம். இதில் என்ன கம்பல்சரி கேட்டிருக்காங்க, 3 செக்டார் ஆஃப் அன் எக்கனாமிக். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இதான் இந்த வாட்டி கேட்டிருக்காங்க. 2026 என்ன கேட்டிருக்காங்க, 3 செக்டார் ஆஃப் அன் எக்கனாமிக் இதான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்ட் 3 5 மார்க் பார்க்கலாம். 42 வந்து கம்பல்சரி. ஓகேவா? வாங்க பார்க்கலாம். 42 கம்பல்சரி. 29th ஒன் வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க, ஃபில்லப்ஸ் கேட்டிருக்காங்க. 5 ஃபில்லப்ஸ் எழுதணும். 29th ஒன் ஃபில்லப்ஸ். ஓகேவா? 5 ஃபில்லப்ஸ் எழுதணும். நெக்ஸ்ட் 13th ஒன் ஹிஸ்ட்ரியில் இருந்தால் கேட்டிருப்பாங்க. கண்டிப்பாக ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒரு 5 மார்க்கு. அடுத்து 2வது 5 மார்க் சோழா இஸ் த என்டர்பிரைசிங் பீரியட். இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இது 8 மார்க்கில் அதிகமாக கேட்டிருக்காங்க. இதை தான் சோழா இஸ் த என்டர்பிரைசிங் பீரியட். இந்த வாட்டி 8 மார்க்கில் கேட்கல, ஆனால் 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. சரியா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை விட்றாதீங்க. குட்டியாக கூட படிச்சுட்டு போயிருங்க. ஒரு பேஜ் எழுத வச்சு படிச்சுட்டு போயிருங்க. கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் 32 5 மேப்பு. 5 மார்க்கில் மேப் கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் இங்கே நான் மார்க் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் டிஸ்டிங்யூஷ் பிட்வீன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து மொத்தம் 10 எழுதணும். அதில் ஃபில்லப்ஸ் ஒன்று ஆயிடுச்சா? ஃபில்லப்ஸ் ஒன்று. நெக்ஸ்ட் டிஸ்டிங்யூஷ் பிட்வீன் ஒன்று, மேப் ஒன்று. இதுவே 3 ஆயிடுச்சு. இன்னும் நீங்கள் 7 தான் மீதி எழுதணும். சில நேரம் உங்களுக்கு லக்கு இருந்தால் டைம் லைன் கேட்பாங்க, லக்கு இல்லைன்னா டைம் லைன் கேட்க மாட்டாங்க. இந்த வாட்டி டைம் லைன் கேட்கல. இருந்தாலும் இப்போயே உங்களுக்கு கொஸ்டின் தெரியுன்றனால நீங்கள் இப்போயே படிச்சுக்கலாம். ஓகேவா? இதை மட்டும் படிச்சுட்டு போயிருங்க. கண்டிப்பாக 95 அபோவ் எடுத்துடலாம். நீங்கள் படித்து முடிச்சுட்டு இதை ஒரு டெஸ்ட்டு மட்டும் எக்ஸாமுக்கு முன்னாடி நான் நைட்டு உட்காந்து எழுதிட்டு போயிட்டீங்க, நான் கன்ஃபார்ம் சென்டம் அடித்து சொல்கிறேன், கேரண்டியாக. நெக்ஸ்ட்டு ஃபில்லப்ஸ் பார்த்துட்டோம். அடுத்து ஃபஸ்ட்டு சோழா இஸ் என்டர்பிரைசிங் ஃபில்லப்ஸ் 5 மார்க்கு. அடுத்து மேட்ச் 5 மார்க்கு. நெக்ஸ்ட் 31 ஹிஸ்ட்ரியிலேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து 33 டிஸ்டிங்யூஷ் பிட்வீன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெதர் அண்ட் கிளைமேட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 9th இருக்குது, 10th வரையும் இருக்குது இந்த வெதர் அண்ட் கிளைமேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பிரைமரி ஆக்டிவிட்டி, செகண்டரி ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரைமரினா என்னது, அக்ரிகல்ச்சர். செகண்டரினா என்னது, இண்டஸ்ட்ரியல் அந்த மாதிரி. ஓகேவா? நெக்ஸ்ட் பேராகிராஃப் ஆட்டாம்ஸ்பியர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் 2-3 வாட்டி ரிப்பீட்டாக இருக்குது இந்த வாட்டியே. நெக்ஸ்ட் வெல்கனோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா பார்த்துக்கோங்க. வெல்கனோலாம் நல்லா படிச்சுக்கோங்க. ரோட் ஆக்சிடென்ட் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ரோட் ஆக்சிடென்ட். நெக்ஸ்ட் இந்தியன் டெமோக்ரஸி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபிசிக்ஸ்லேருந்து கேட்காங்க பாருங்கள். அடுத்து டேரக்ட் எலெக்ஷன். இது இந்த வாட்டி கேட்கலாம், ஏன்னா இந்த வாட்டி எலெக்ஷன் வேறு வருது. டேரக்ட் எலெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெரிட்டரி செக்டார். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். 10th வரைக்கும் இது இருக்குது. பிரைமரி செக்டார்னா என்னது, அக்ரிகல்ச்சர். செகண்டரி செக்டார்னா என்னது, இண்டஸ்ட்ரியல். டெரிட்டரினா பேங்கிங். இதை மட்டும் எழுதிட்டீங்கனாலே 5 மார்க்கில் 2.5 மார்க்கு. மீதி 2.5 மார்க்குக்கு நீங்கள் உட்காந்து ஓனாக எழுதுறது. ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரைமரி செக்டார்னா அக்ரிகல்ச்சரல், டெரிட்டரி செக்டார்னா இண்டஸ்ட்ரியல், செகண்டரி செக்டார்னா இண்டஸ்ட்ரியல், டெரிட்டரி செக்டார்னா பேங்கிங். இதை மட்டும் எழுதிட்டீங்கன்னா 2 மார்க் கன்ஃபார்ம். நெக்ஸ்ட் டிஜிட்டல் வேர்ல்டு. இதை நான் இப்போயே சொல்லிட்டேன், அதனால் இப்போயே படிச்சுட்டு போயிருங்க. 40வது கொஸ்டின். நெக்ஸ்ட் டிஜிட்டல் வேர்ல்டு. இது மணி லெசன்லேருந்து கேட்காங்க. மணி லெசன் தான் ரொம்ப வெயிட்டேஜான சாப்டர். பாருங்கள், 41வது கொஸ்டின் மணி லெசன்லேருந்து கேட்காங்க. கம்பல்சரி மணி லெசன்லேருந்து கேட்காங்க. ஒரு 2 மார்க், ஒரு 5 மார்க் கண்டிப்பாக மணி லெசன்லேருந்து வந்துடும். அதை நல்லா படிச்சுட்டு போயிருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் மேப்பு எப்போவுமே 42வது ஒன் மேப்பு கேட்குறது தான். இதில் வந்து ரொம்ப ஈஸி. சென்னை கேட்டிருக்காங்க, காஞ்சி கேட்டிருக்காங்க, மதுரை கேட்டிருக்காங்க, பாண்டிய ரூல் ஏரியா என்னென்ன வரும், பாண்டிய ரூல் ஏரியா மதுரை, ராமநாதபுரம். இதான் இப்போ இந்தியா மேப்னா இந்த இடத்துல வரும் பாண்டிய ரூல் ஏரியா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆன்சர் போத் கொஸ்டின். இதில் வந்து சரியா ஆன்சர் போத் 43 44 2 இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு கேட்கணும் தெரியும். நீங்கள் சின்ன எக்ஸாம் எழுதிட்டு தான் இருப்பீங்க. 43ல் என்ன கேட்டிருக்காங்க, ஏல வந்து கிளாசிக்கல் பொசிஷன் கேட்டிருக்காங்க. இந்தியாஸ் பொசிஷன் டியூரிங் கிளாசிக்கல் பொசிஷன் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிரின்சிபல் ஆஃப் ஜெயினிசம் அண்ட் புத்திசம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜெயினிசம் அண்ட் புத்திசம் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஜெயினிசம் அண்ட் புத்திசம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜெயினிசம் அண்ட் புத்திசம் அதை நல்லா படிச்சுக்கோங்க. 42வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, இதில் பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் கண்டிப்பாக இந்த வாட்டி கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஹிமாலயா ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. இந்துஸ் சிவிலைசேஷன்னா இங்கே வரும், இங்கே தான் வரும். இந்துஸ்னா இதுதான் இந்துஸ் நதி. குஜராத் இங்கே இருக்கும் பார்த்தீங்களா, இங்கேருந்து இப்படி போகணும் இந்துஸ் நதி. நல்லா பார்த்துக்கோங்க. இதில் மேப் உங்கள் ஸ்கூலில் நடத்திருப்பாங்க. யூஎஸ்ஏ கேட்டிருக்காங்க, இங்கிலாந்து கேட்டிருக்காங்க. இங்கிலாந்துனா என்னது, பிரிட்டன் தான் இங்கிலாந்து. சரியா? ஏசியானா அது ஃபுல்லாகவே ஏசியா தான். ஜப்பான்னா இந்த இடத்துல ஒரு 3 புள்ளி இருக்கும். இந்த 3 புள்ளி தான் ஜப்பான். ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க. இந்தியானா இப்படி இருக்கும், இங்கே தான் இந்தியா, நடுவில் புள்ளி வச்சு இந்தியான்னு எழுதணும். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.